நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த ஜூன் மாதம் முதல் 12 ராசிக்கான பலன்கள் என்ன, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சின்னு சொன்னோம். சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான். இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த 2025 மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 3 கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒரு வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே, உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன். வாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜூன் மாதத்தில் துவக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மலை மேல் ஏறி கடல் மீது குதித்து கடலுக்குள் குதித்து தத்தளித்து போராடி பல விஷயங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து பல செயல்பாடுகளை உணர்வுபூர்வமாக உணர்ந்து தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக இருக்கும். 2025 மகர ராசிக்கு 7.5 சனி விலகல், ஏற்றமான சூழ்நிலை, முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்று சொன்னாங்களே, நீங்களும் சொன்னீங்களே. ஆனால் ஏன் இந்த மாற்றம் இன்னும் வரல அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கான பதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்முடைய மகர ராசிக்காரங்க மனசில் உள்ள கவலையை தூக்கிட்டு மனசு என்ன நினைக்கிதோ அதை செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படுங்கிறத சொல்லியிருப்போம். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், மகர ராசி அன்பர்களுக்கு நம்முடைய மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணி பாருங்கள். 2024 பிப்ரவரியிலேருந்து 25 ஆரம்பம் வரையும் மனதளவுலையும் சரி பொருளாதார விஷயங்களும் சரி எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கான எப்போ ஒரு சரியான தீர்வு கிடைக்கணும்னு காத்திருந்தீங்கல்ல, இந்த ஜூன் மாதம் அதற்கான விஷயத்தை கேது பகவானும் ராகு பகவானும் இயக்கி கொடுக்கிறார்கள் என்பது உண்மை. யதார்த்தமான பேச்சு. நீங்கள் சும்மா மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் ஒன்றும் பேச மாட்டீங்க. என்ன மனசுக்குள்ளே தோணுதோ அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு இப்படி தோணுது இப்படி பேசுங்க, எனக்கு இப்படி தோணுது இப்படி பண்ணுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட எப்போயுமே பிடிச்சது. போராடக்கூடிய குணம் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரகங்கள் கொடுப்பதினால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மகத்துவமான சந்தோஷமான சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, எந்த விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, அது ஸ்கூலில் நடக்கிற போட்டியாக இருந்தாலும் சரி, தெருவுக்குள்ள உங்களுடைய ஏரியா இல்லை வேர்ல்டு லெவல் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர் அப்ளிகேஷன் கட்டாயமாக அதில் இருக்கும். மகர ராசிக்காரங்க கட்டாயமாக அந்த அப்ளிகேஷனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அப்போ பயப்பட வேண்டாம், நல்லது நடக்க போகுதுங்கிறதுனால நல்ல விஷயங்களை நீங்கள் தைரியமாக இயக்கலாம் என்பது உண்மை. பொருளாதார விஷயங்களில் தடை இல்லாமல் தைரியமாக இயக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படுகின்றன. இன்னல்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, துன்பங்களை நீக்கி, துயரங்களை நீக்கி எல்லா விஷயங்களிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தற்போது உள்ள கோச்சார கிரகங்களான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் உணர்வுபூர்வமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஐயா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க,
கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால இப்பயும் சொல்கிறேன், செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக அமர்ந்திருக்கிறதுனால முடிஞ்சளவு உங்களுடைய ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய எதிர்கால பிளான் அதெல்லாம் வெளிப்படையை யார்ட்டையும் சொல்லாதீங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட காப்பி பண்ணி அவங்க போய் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட அதை பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நான் கடினமாக முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டேன், கடைசியில் நல்ல நேரம் நினைக்கும் போதே இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சே அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இங்கே செவ்வாயோட பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மகர ராசிக்கு மகத்துவம் என்பது உண்மை. ஸோ நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும், என்ன விஷயம் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, மகர ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலங்கள் என்று கருதப்படுகின்ற ஸ்தலங்களுக்கு சென்று திங்கக்கிழமை சந்திர பகவானை மனசார வழிபாடு செஞ்சு, தாயாரை மனசார வழிபாடு செஞ்சிங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உறுதியாக நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக 20% உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70 to 80% உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பல கேள்விகள் இருக்கும், எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, வேலை அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நிலைச்சிடாதா, அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்தனுடைய முழு கேள்விக்கும் விடை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 20% தான் எடுத்துக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம், ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது. ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது செகண்ட் பேஜ். யார் கற்றுக்கிறன்னு ஆசைப்படுறீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.